நாம் இன்னைக்கு வந்து பித்த வெடிப்புக்கான ஒரு மருந்து தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்மளுடைய கால் பாதங்களில் ஒரு சிலருக்கு வந்து இந்த வெடிப்பு அதிகமாக இருக்கிறதுனால நடக்கும்போது வலி ஏற்படும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரத்தமே வரும். அந்த அளவுக்கு வந்து இந்த குதிகால் பகுதிகளில் வந்து ஒரு வேதனையை உண்டு பண்ணக்கூடிய இந்த பித்த வெடிப்பை வந்து சரி பண்ணுறதுக்கு சித்த மருத்துவத்தில் கிளிஞ்சல் மெழுகு அப்படிங்கக்கூடிய ஒரு மருந்து வந்து பயன்படுது. கால்களை வந்து நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் இதை எக்ஸ்டர்னலாக வந்து அப்ளை பண்ணிட்டு வரலாம். தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்திட்டு வரும்போது அந்த பித்த வெடிப்பு வந்து குறையும். பொதுவாக வந்து பித்த வெடிப்பு ஏன் உண்டாகுது அப்படின்னா உடலில் வந்து பித்தம் அதிகமாகிறதுனால தான். ஸோ வந்து பித்தத்தை குறைக்கிறதுக்கு என்னென்ன மருந்துகள் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கும் போது இந்த தொந்தரவு உங்களுக்கு விரைவில் வந்து நீங்கும். உடம்பை வந்து எப்போவுமே குளிர்ச்சியாக வைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். உணவு முறையானாலும் உடற்பயிற்சியானாலும் தூக்கம், இது எல்லாமே வந்து இதுக்கு முக்கியம். ஸோ அதனால் உங்களுடைய பாதங்களை ஏன் பாதுகாக்கணும் அப்படின்னா நிறைய நரம்பு முடிச்சுகள் வந்து இந்த பாதங்கள்லையும் கைவிரல்கள்லையும் தான் வந்து முடியுது. ஸோ அதனால் பாதங்களை வந்து நம்ம முகத்தை மாதிரி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது.